ஓம் சாந்தி 9/8/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் கல்யாணகாரி யுகமாகும். இதில்தான் படிப்பின் மூலம் நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணபுரிக்கு அதிபதி ஆக வேண்டி உள்ளது. கேள்வி: தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசம் ஏன் வைக்கின்றார்? எந்த ஒரு வழக்கம் பாரதத்தில்தான் நடக்கிறது. பதில்: பவித்ரதாவின் ராக்கி கட்டி அனைவரையும் பத்தீத்த நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காக தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசத்தை வைக்கின்றார். ரக்ஷா பந்தனத்தின் வழக்கம் கூட பாரதத்தில்தான் உள்ளது. சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுகிறார். இது பவித்ரதாவின் அடையாளமாகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி பாவன உலகத்திற்கு எஜமானன் ஆகிவிடுவீர்கள். பாடல்: கள்ளம் கபடமற்றவர், தனிப்பட்டவர் வேறு யாருமில்லை. ஓம் சாந்தி. இது போலாநாத்தின் மகிமையாகும். இவருக்கு அளிப்பவர், அதாவது கொடுப்பவர் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்ய பாக்கியம் யார் அளித்தார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவசியம் பகவான் அளித்திருக்க வேண்டும். ஏனெனில் ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனையோ அவரே செய்கின்றார். ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி எப்படி லக்ஷ்மி நாராயணனுக்கு அளித்தாரோ அவ்வாறேதான் கிருஷ்ணருக்கும் அளித்தார். ராதே கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணனின் விஷயம் என்னவோ ஒன்றேதான். ஆனால் ராஜ்யம் இல்லை. அவர்களுக்கு பரம்பித்தா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ராஜ்யம் அளிக்க முடியாது. அவர்களது ஜென்மம் ஸ்வர்க்கத்தில்தான் என்று கூறுவோம். இதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் தான் ஜென்மாஷ்டமி பற்றி புரிய வைப்பீர்கள். கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமி என்றால் ராதேக்கும் கூட ஆக வேண்டும். ஏனெனில் இருவருமே ஸ்வர்க்கவாசியாக இருந்தார்கள். ராதை கிருஷ்ணர்தான் சுயம்வரத்திற்கு பின்னர் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள். முக்கியமான விஷயம் அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை யார் அளித்தார்கள் என்பதே ஆகும். இந்த ராஜயோகம் எப்பொழுது மற்றும் யார் கற்பித்தார்? ஸ்வர்க்கத்திலோ ஒன்றும் கற்பிக்க மாட்டார்கள். சத்யுகத்திலோ அவர்கள் இருப்பதே உத்தமமான புருஷர்களாக. கலியுகத்திற்கு பின்னால் வருவது சத்யுகம். எனவே அவசியம் கலியுக கடைசியில் ராஜயோகம் கற்பிக்க கூடும். கலியுகத்தில் இருப்பது அநேக தர்மங்கள். சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. சங்கமத்தில் இருந்த எந்த ஒரு தர்மம் மூலமாக இவர்கள் இந்த புருஷார்த்தம் செய்து ராஜயோகம் கற்றார்கள் மற்றும் சத்யுகத்தின் பிராப்தியை அனுபவித்தார்கள். சங்கம யுகத்தில் பிரம்மா மூலமாகத்தான் பிராமணர்கள் பிறந்தார்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. படத்தில் கூட பிரம்மா மூலமாக கிருஷ்ணபுரியின் ஸ்தாபனை என்று உள்ளது. விஷ்ணு அல்லது நாராயணபுரி என்று கூறினாலும் விஷயமோ ஒன்றே ஒன்றுதான். இந்த படிப்பின் மூலமாக மற்றும் பாவனம் ஆவதால் நாம் கிருஷ்ணபுரியின் எஜமானன் ஆகின்றோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவ பகவான் கூறுகின்றார் அல்லவா, கிருஷ்ணரின் ஆத்மாதான் அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் மீண்டும் இவராக ஆகின்றார். 84 பிறவிகள் எடுக்கின்றார் அல்லவா. இது 84வது பிறவி. இவருக்குதான் பின் பிரம்மா என்று பெயர் வைக்கின்றார்கள். இல்லாவிட்டால் பின் பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இறைவன் படைப்பை படைத்தார் என்றால் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் எங்கிருந்து வந்தார்கள்? எப்படி படைத்தார்? அவர்கள் பிறப்பதற்காக என்ன ஜூ மந்திரம் செய்தாரா என்ன? தந்தைதான் அவர்களுடைய சரித்திரத்தை கூறுகின்றார். ஸ்வீகாரம், அதாவது தத்தெடுத்தல் செய்யப்படும் பொழுது பெயர் மாறுகின்றது. முதலில் பிரம்மா என்ற பெயரோ இருக்கவில்லை அல்லவா. அநேக பிறவியின் கடைசியில் என்று கூறுகின்றார்கள். எனவே அவசியம் பதீதமான மனிதன் ஆனார். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? யாருக்குமே தெரியாது. அநேக பிறவிகளின் கடைசி பிறவி யாருடையது? அது லக்ஷ்மி நாராயணர்தான்.
அநேக பிறவிகள் எடுத்து பிறகு பெயர், ரூபம், தேசம், காலம் மாறிக்கொண்டே செல்கிறது. கிருஷ்ணரின் படத்தில் 84 பிறவியின் கதை தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஜென்மாஷ்டமியின் பொழுது கிருஷ்ணரின் படங்கள் கூட நிறைய விற்பனை ஆகிக் கொண்டிருக்கக்கூடும். ஏனெனில் கிருஷ்ணனின் கோவிலுக்கோ எல்லோரும் செல்வார்கள் அல்லவா? ராதே கிருஷ்ணன், இளவரசன், இளவரசிதான் லக்ஷ்மி நாராயணன், மகாராஜா, மகாராணி ஆகின்றார்கள். அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுத்தார்கள். பின் கடைசி பிறவியில் பிரம்மா, சரஸ்வதி ஆனார்கள். அநேக பிறவிகளின் கடைசியில் தந்தை பிரவேசம் செய்தார். மேலும் இவருக்குதான், அதாவது பிரம்மா பாபாவிற்குதான் நீங்கள் உங்கள் ஜென்மங்களை பற்றி அறியாமல் உள்ளீர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் முதல் பிறவியில் லக்ஷ்மி நாராயணராக இருந்தீர்கள். பிறகு இந்த பிறவி எடுத்தீர்கள். அவர்கள் அர்ஜுனன் என்ற பெயர் கூறிவிட்டார்கள். அர்ஜுனர் அல்ல. பிரம்மாவின் வாழ்க்கை சரித்திரம் வேண்டுமல்லவா? ஆனால் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் வர்ணனை எங்குமே இல்லை. இந்த விஷயங்களை தந்தைதான் வந்து புரிய வைக்கின்றார். எல்லா குழந்தைகளும் கேட்பார்கள். பிறகு குழந்தைகள் மற்றவர்களுக்கு புரிய வைப்பார்கள். கதை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் கூறுவார்கள். நீங்களும் கேட்கிறீர்கள் மற்றும் கூறுகிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம், லீப் யுகம் ஆகும். எக்ஸ்ட்ரா யுகம். புருஷோத்தம மாதம் வரும்போது 13 மாதங்கள் ஆகிவிடுகிறது. இந்த சங்கம யுகத்தின் பண்டிகைதான் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறார்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த சங்கம யுகத்தில்தான் தந்தை வந்து பவித்திரமாக ஆகுவதற்காக உறுதி எடுக்குமாறு செய்விக்கின்றார். ரக்ஷா பந்தனத்தின் வழக்கம் கூட பாரதத்தில்தான் உள்ளது. சகோதரி சகோதரனுக்கு ராக்கி காட்டுகிறார். ஆனால் அந்த குமாரி கூட பின் அப்பவித்திரமாக ஆகிவிடுகிறார். இப்பொழுது தந்தை தாய்மார்களாகிய உங்கள் மீது ஞான கலசம் வைத்துள்ளார். இந்த பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் பவித்திரதாவின், அதாவது தூய்மையின் உறுதி எடுக்குமாறு செய்விக்க ராக்கி கட்டுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாகி பாவனமான உலகத்திற்கு எஜமானன் ஆகிவிடுவீர்கள். மற்றபடி எந்த ஒரு ராக்கியும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிய வைக்கப்படுகிறது. எப்படி சாது சந்நியாசிகள் தானம் வேண்டுகின்றார்கள். ஒரு சிலர் கூறுகின்றார்கள், கோபத்தின் தானம் கொடுங்கள். ஒரு சிலர் கூறுகின்றார்கள், வெங்காயம் சாப்பிடாதீர்கள். சுயம் யார் சாப்பிடுவதில்லையோ அவர்கள் தானம் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்த உறுதியை எல்லையில்லாத தந்தை நம்மை எடுக்குமாறு செய்விக்கின்றார். நீங்கள் பாவனமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் பதீத பாவன தந்தையை நினைவு செய்யுங்கள். துவாபரயுகம் முதல் கொண்டு நீங்கள் பதீதமாக ஆகிக் கொண்டே வந்துள்ளீர்கள். இப்பொழுது முழு உலகமும் தூய்மையானதாக வேண்டும். அதை தந்தைதான் அமைக்க முடியும். அனைவருக்கும் கதி சத்கதி தாத்தா என்று எந்த ஒரு மனிதனும் ஆக முடியாது. தந்தைதான் பாவனம் ஆவதற்காக உறுதியை நம்மிடம் வாங்குகின்றார். பாரதம் தூய்மையான ஸ்வர்க்கமாக இருந்தது அல்லவா? பதீத பாவனர் அந்த பரம்பிதா பரமாத்மாதான் ஆவார். கிருஷ்ணரை பதீத பாவனர் என்று கூற மாட்டார்கள். அவருக்கு பிறவி ஏற்படுகிறது. தாய் தந்தையை கூட காண்பிக்கின்றார்கள். ஒரே ஒரு சிவனுக்கு மட்டுமே அலௌகிக்க ஜென்மம் ஆகும். அவர் சுயம் தானே வந்து நான் சாதாரண சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றேன் என்று தனது அறிமுகத்தை அளிக்கின்றார். ஷரீரத்தின் ஆதாரம் அவசியம் எடுக்க வேண்டியுள்ளது. நான் ஞானக்கடல், பதீத பாவனர், ராஜயோகம் கற்பிப்பவன் ஆவேன். தந்தைதான் ஸ்வர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். மேலும் நரகத்தின் விநாசமும் செய்விக்கின்றார். ஸ்வர்க்கம் இருக்கும் பொழுது நரகம் இல்லை. இப்பொழுது முழுமையாக பயங்கரமான நரகமாகும். முற்றிலுமே தமோ பிரதான நரகமாகும். முற்றிலுமே தமோ பிரதான நரகமாகும் பொழுதுதான்
தந்தை வந்து சதோ பிரதான ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். 100% பத்தீத்த நிலையிலிருந்து 100% பாவனமாக ஆக்குகின்றார். முதல் பிறவி அவசியம் சத்தோ பிரதானமானதாக தான் கிடைக்கும். குழந்தைகள் சிந்தனை கடலை கடைந்து சொற்பொழிவாற்ற வேண்டும். புரிய வைத்தல் என்பது ஒவ்வொருவருடையதும் தனித்தனியாக இருக்கும். தந்தை கூட இன்று ஒரு விஷயம், நாளை பின் மற்றொரு விஷயம் புரிய வைப்பார். ஒரே மாதிரி விளக்க உரையோ இருக்க முடியாது. உதாரணமாக, டேப் ஒளி நாடா மூலம் மிக சரியாக ஒருவர் கேட்டாலும் கூட மறுபடியும் அவ்வாறு மிகச் சரியாக கூற முடியாது. அவசியம் வித்தியாசமாக இருக்கும். தந்தை என்ன கூறுகின்றாரோ அவை முழுவதும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். வார்த்தைக்கு வார்த்தை முந்தைய கல்பத்தில் என்ன கூறினாரோ அதையே மீண்டும் இன்று கூறுகின்றார். இந்த ரெக்கார்ட் நிரம்பி உள்ளது. சுயம் பகவான் கூறுகின்றார், நான் 5000 வருடங்களுக்கு முன் வார்த்தைக்கு வார்த்தை என்ன கூறினேனோ அதையே கூறுகின்றேன். இது ஷூட், அதாவது படமாக பதிவு செய்யப்பட்ட டிராமா ஆகும். இதில் சிறிதளவு கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்குள் ரெக்கார்ட் நிரம்பி உள்ளது. இப்பொழுது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எப்பொழுது நடந்திருந்தது என்பதையும் குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு சில நாட்கள் குறைவு என்று கூறுவார்கள். ஏனெனில் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றோம். புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளின் இதயத்தில் எவ்வளவு குஷி உள்ளது. கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவியின் சக்கரம் சுற்றியுள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது மீண்டும் கிருஷ்ணர் என்ற பெயர் ரூபத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். பழைய உலகத்தை எட்டி உதைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று படத்தில் காண்பித்துள்ளார்கள். புது உலகம் கையில் உள்ளது. இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. அவசியம் தந்தை அநேக பிறவிகளின் கடைசியில்தான் கற்பிப்பார். இந்த படிப்பு முடிந்தவுடன் கிருஷ்ணர் பிறவி எடுப்பார். மற்றபடி கற்பிப்பதற்கு சிறிது காலமே மீதி உள்ளது. அவசியம் அநேக தர்மங்களின் விநாசமாகி பிறகு கிருஷ்ணரின் பிறவி ஆகியிருக்கக்கூடும். அதுவும் ஒரு கிருஷ்ணரோ மட்டுமல்ல, முழு கிருஷ்ணபுரி இருக்கும். இந்த பிராமணர்கள்தான் மீண்டும் இந்த ராஜயோகத்தை கற்று தேவதா பதவியை அடைவார்கள். தேவதைகள் ஆவதே ஞானத்தின் மூலமாக. தந்தை வந்து கல்வியின் மூலம் மனிதனை தேவதையாக ஆக்குகின்றார். இது பாடசாலையாகும். இதில் எல்லாவற்றையும் விட அதிக நேரம் பிடிக்கிறது. படிப்போ சுலபமானது மற்றும் யோகத்தில் உழைப்பு உள்ளது. கிருஷ்ணருடைய ஆத்மா இப்பொழுது பரம்பிதா பரமாத்மா மூலம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் கூறலாம். சிவபாபா பிரம்மா மூலமாக ஆத்மாவாகிய நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் விஷ்ணுபுரியின் ராஜ்யத்தை அளிக்க. நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமண பிராமணிகள் ஆவோம். இது சங்கம யுகம் ஆகும். இது மிகவும் சிறிய யுகம் ஆகும். குடுமி எல்லாவற்றையும் விட சிறியதாக இருக்கும் அல்லவா? பின் அதைவிட பெரியது முகம், அதைவிட பெரியது புஜங்கள், அதைவிட பெரியது வயிறு, அதைவிட பெரியது கால்கள். விராட ரூபம் காண்பிக்கின்றார்கள். ஆனால் அதன் விளக்க உரை யாரும் அளிப்பதில்லை. குழந்தைகளாகி நீங்கள் இந்த 84 பிறவியின் சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். சிவ ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சங்கம யுகம் உள்ளது. உங்களை பொறுத்தவரை கலியுகம் முடிந்துவிட்டது. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களை சுகதாமம் சாந்திதாமம் அழைத்து செல்ல நான் வந்துள்ளேன். நீங்கள் சுகதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள், பின் துக்கதாமத்தில் வந்தீர்கள். பாபா இந்த பழைய உலகத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறீர்கள். உங்களுடைய உலகமோ இல்லை. இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
யோக பலத்தினாலேயே உங்களது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அஹிம்சா பரமோ தேவி தேவதா என்று கூட கூறப்படுகிறது. நீங்கள் எவருக்கும் இம்சை கொடுக்காதவராக ஆக வேண்டும். காம வாளையும் செலுத்தக்கூடாது. சண்டை சச்சரவுகளும் கூட செய்யக்கூடாது. நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னரும் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமே இல்லை. யஜ்யம், தவம், தானம், புண்ணியம் ஆகியவை செய்து நீங்கள் கீழே இறங்கியே வந்துள்ளீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்கிறது. மனிதர்களோ கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கி உள்ளார்கள், விழித்துக் கொள்வதே இல்லை. எனவே தந்தை கூறுகின்றார், நான் கல்ப கல்பமாக வருகின்றேன். எனக்கும் நாடகத்தில் பாகம் உள்ளது. பாகமின்றி நான் கூட எதுவும் செய்ய முடியாது. நான் கூட டிராமாவின் பந்தனத்தில் உள்ளேன். மிக சரியான நேரப்படி வருகின்றேன். நாடகத்தின் திட்டப்படி நான் குழந்தைகளாகிய உங்களை திரும்ப அழைத்து செல்கின்றேன். இப்பொழுது மன்மனாபவ என்று கூறுகிறேன். ஆனால் அதனுடைய பொருளை கூட யாரும் அறியாமல் உள்ளார்கள். தேகத்தின் சர்வ சம்பந்தங்களையும் விடுத்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்வதற்காக குழந்தைகள் உழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஆகும். முழு உலகத்திற்கும் சத்கதி அளிக்கக்கூடிய எந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமும் இருக்க முடியாது. சுயம் இறைவனாகிய தந்தை வந்து முழு உலகத்தை மாற்றி விடுகின்றார். நரகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றார். அங்கு பின் நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள். சிவனுக்கு பபுள் நாத் என்று கூறுகிறார்கள். ஏனெனில் அவர் வந்து உங்களை காம வலையிலிருந்து விடுவித்து பாவனமாக ஆக்குகின்றார். பக்தி மார்க்கத்திலோ நிறைய வெளிப்பகட்டு உள்ளது. இங்கோ அமைதியாக நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் அநேக விதமான அட்டயோகம் ஆகியவை செய்கின்றார்கள். அவர்களுடைய துறவர மார்க்கமே தனியாகும். அவர்கள் பிரம்மத்தை நம்புகின்றார்கள். பிரம்ம யோகி தத்துவ யோகி ஆவார்கள். அதுவோ ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகும். அது பிரம்மாண்டம் என்று கூறப்படுகிறது. அவர்கள் பின் பிரம்மத்தை பகவான் என்று நினைத்துக் கொண்டு விடுகிறார்கள். அதில் கலந்து போய் விடுவோம் என்று, அதாவது ஆத்மாவை அழியக்கூடியதாக ஆக்கிவிடுகிறார்கள். நான் தான் வந்து அனைவருக்கும் சத்கதி செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். சிவபாபா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். எனவே அவர் வைரம் போன்றவர் ஆவார். பின் உங்களை சத்திய யுகத்திற்கு அழைத்து செல்கின்றார். உங்களுக்கும் இது வைரம் போன்ற பிறவியாகும். பின் தங்க யுகத்தில் வருவீர்கள். இந்த ஞானத்தை உங்களுக்கு தந்தை தான் படிப்பிக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். பின் இந்த ஞானம் மறைந்து போய்விடுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிய செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே டபுள் அஹிம்சாவாதியாகி யோக பலத்தினால் தங்களது புது உலகை ஸ்தாபனை செய்ய வேண்டும். தங்கள் வாழ்க்கையை வைரம் போல ஆக்க வேண்டும். இரண்டாவது, தந்தை கூறுவதை பற்றி ஞான மனனம் செய்து மற்றவர்களுக்கு கூற வேண்டும். இந்த கல்வி முடிந்தவுடன் நாங்கள் கிருஷ்ணபுரி செல்வோம் என்ற போதை எப்பொழுதும் இருக்க வேண்டும். வரதானம்: அப்பவித்ரதாவின் பெயர் அடையாளத்தையும் கூட சமாப்தி செய்து புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக. அப்பவித்ரதாவின் பெயர் அடையாளத்தையும் கூட சமாப்தி செய்து புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக.
எவ்வாறு அன்னம் ஒரு பொழுதும் கல்லை கிரகிப்பதில்லை, ரத்தினங்களை கிரகிக்கின்றதோ அதுபோல் தூய அன்னப்பறவையாக இருப்பவர்கள் ஒருபோதும் அவகுணத்தை, அதாவது கல்லை தாரணை செய்ய மாட்டார்கள். அவர்கள் வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரித்து வீணானவற்றை விட்டுவிடுகின்றார்கள். சக்திசாலியானதை தனதாக்கிக் கொள்கின்றார்கள். அப்பேற்பட்ட தூய அன்னப்பறவைதான் பவித்திரமான சுத்த ஆத்மாக்கள் ஆவார்கள். அவர்களுடைய ஆகாரம், நடத்தை போன்ற அனைத்தும் சுத்தமானதாக ஆகிவிடுகிறது. எப்பொழுதும் அசுத்தம், அதாவது அப்பவித்திரதாவின் பெயர் அடையாளம் கூட சமாப்தி ஆகிவிடுகின்றதோ அப்பொழுதே எதிர்காலத்தில் புனிதமானவர் என்ற பட்டம் கிடைக்கிறது. ஆகையினால் ஒரு பொழுதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் தாரணை செய்ய வேண்டாம். ஸ்லோகன்: யார் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் வம்சத்தையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களே சர்வம்ச தியாகி ஆவார்கள். யார் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் வம்சத்தையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களே சர்வம்ச தியாகி ஆவார்கள். அவ்யக்த சமிக்கை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். எந்த ஒரு காரியம் செய்தாலும் தந்தையின் நினைவில் லவ்லீன், அதாவது அன்பில் மூழ்கி இருத்தல் ஆகியிருங்கள். எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்தில் செல்லாமல் விஸ்தாரத்திற்கு புள்ளி வைத்து புள்ளியில் கரைத்து விடுங்கள். புள்ளி ஆகிவிடுங்கள், புள்ளி வைத்து விடுங்கள். அப்பொழுது முழு விஸ்தாரமும் முழு வலையும் ஒரு நொடியில் கரைந்துவிடும் மற்றும் சமயம் சேமிப்பாகிவிடும். உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். புள்ளியாகி புள்ளியில் லவ்லீன் ஆகி விடுவீர்கள். ஓம் சாந்தி.